திருவள்ளூர் மாவட்டத்தில் வடமாநில தொழிலாளியை வந்து 2-3 சின்ன பசங்க சேர்ந்து கத்தியால வெட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு அந்த சிறுவர்கள் அல்லது இளைஞர்கள் அந்த கஞ்சா போதையில் இருந்தது ஒரு முக்கியமான காரணம். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கஞ்சா போதை மட்டும் இல்லை, இன்னொரு போதையும் இருந்ததால் தான் இந்த தாக்குதல் நடந்ததா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சீமான் வந்து இன்னொரு போதையையும் இன்றைய இளைஞர்களுடைய மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஒரு பிரிவினைவாதத்தை இவர் தொடர்ந்து வந்து இளைஞர்களுக்கு புகட்டிக்கிட்டே இருக்கார். ஸோ அதை கேட்டு கேட்டு மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்களும் கூட வடமாநிலத்தவரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிரியா கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவனை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஸோ அப்போ இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு கூட கஞ்சா போதையும் இந்த சீமான் போதையும் சேர்ந்து தான் இந்த தாக்குதலுக்கே காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ கஞ்சா போதை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீது வழக்கு போடலாம். ஆனால் அந்த சீமான் போதையை ஏற்றி சீமான் மீது என்ன வழக்கு போடுவீங்க? விஜய் பேசனத்தை பற்றியோ இல்லை இந்த ஜனநாயகன் விசஸ் பராசக்தி கிளாஷை பற்றியோ ஆடியோ லன்ச்சில் யாராவது பராசக்தி சைட்லேருந்து எஸ்கேஓ இல்லை டீம்லேருந்து யாராவது பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருமே பேச மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் இது குறித்தெல்லாம் வாய் திறக்கவே மாட்டார். அதுதான் என்னுடைய கணிப்பு. கொடுமை என்ன அப்படின்னா, இவர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு, காரில் ஏறும்போது ஒரு கூட்டம் கூடி அந்த நெரிசலில் அவர் தவறி விழுகிறார். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிறு விபத்து. ஆனால் இந்த திமுக இணைய கூலிப்படைகள் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்க இவர் ஃப்ளைட்டில் வரும்போதே ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து இங்கே கவுறாரு பாருங்க அப்படின்னு அதை வந்து திசை திருப்புறாங்க. அது எவ்வளோ கேவலமாக இருக்குது. என்னென்னா ஒரு பக்கம் படத்துக்கு பப்ளிசிட்டி வேணும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய டேமேஜ் ஆன பேரை சரி பண்ணணுங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 50 யூடியூப் சேனல்களை வந்து இவங்க டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. முதல் கட்டமாக 15,000 கொடுத்துருக்காங்க. பராசக்தி ரிலீஸ் நேரத்தில் பேலன்ஸ் 35,000 தரதா சொல்லியிருக்காங்க. அப்போ 50,000 ரூபா அவங்க செலவு பண்ணுறாங்க. இதில் கூடுதலாக எண்ணெயை விமர்சனம் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தகவல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இதுவரை நாம் பார்த்திராத ஒரு அனுபவம் தான் அந்த மலேசியாவில் நடந்த ஜனநாயகன். பார்த்தா உண்மையிலே மிரண்டுட்டேன். இந்த வருடத்தின் சிறந்த படம் மட்டும் இல்லை, இந்த தசாப்தத்தின் சிறந்த படமாகவும் என்னால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமா வரலாற்றில் கடந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து ஒரு 50 படங்களை பொறுக்கி ஒரு டாப் 50 அப்படின்னு வரிசைப்படுத்தினா தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைபேச்சு பிஸ்மி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வடமாநில தொழிலாளியை வந்து 2-3 சின்ன பசங்க சேர்ந்து கத்தியால வெட்டி அந்த வீடியோ ரொம்ப இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு அந்த சிறுவர்கள் அல்லது இளைஞர்கள் அந்த கஞ்சா போதையில் இருந்தது ஒரு முக்கியமான காரணம். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கஞ்சா போதை மட்டும் இல்லை, இன்னொரு போதையும் இருந்ததால் தான் இந்த தாக்குதல் நடந்ததா நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த தாக்குதலுக்கு உள்ளானவர் வந்து வடமாநில இளைஞர், புரியுதா இல்லையா, வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர். அப்போ அவரை வந்து இவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்னா வெறுமனே கஞ்சா போதையில் மட்டும் தாக்குனதா நான் நினைக்கல. என்னென்னா இப்போ சீமான் வந்து இன்னொரு போதையையும் இன்றைய இளைஞர்களுடைய மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஒரு பிரிவினைவாதத்தை இவர் தொடர்ந்து வந்து இளைஞர்களுக்கு புகட்டிக்கிட்டே இருக்கார். ஸோ அதை கேட்டு கேட்டு மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்களும் கூட வடமாநிலத்தவரை பார்த்திங்கன்னா தன்னுடைய எதிரியாக கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவனை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வட இந்தியர்களை வடக்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொண்டு அழைப்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன ஸோ அப்போது இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு கூட கஞ்சா போதையும் இந்த சீமான் போதையும் சேர்ந்து தான் இந்த தாக்குதலுக்கே காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ கஞ்சா போதை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீது வழக்கு போடலாம். ஆனால் அந்த சீமான் போதையை ஏற்றி சீமான் மீது என்ன வழக்கு போடுவீங்க? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக வந்து யார் இயங்கினாலும் அவர்களை வந்து காவல்துறை கைது செய்து சிறையில் அடைக்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சீமான் வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களாக பிரிவினைவாதத்தை பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மீது ஒரு வழக்கு கூட போடலை இதற்காக, புரியுதா இல்லையா? ஆனால் இதே பிரிவினைவாதத்தை நீங்களோ நானோ பேசியிருந்தா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நம்மளை உள்ளே தள்ளியிருப்பாங்க. ஆனால் சீமான் மீது மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி ஒரு கரிசனத்தோடு இருக்காங்க. என்ன நீங்கள் ஒரு பக்கம் பண்ணுங்கள், நாங்கள் அதெல்லாம் உங்களை கண்டுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சீமானுக்கு உள்ள பெரிய பலம் என்னன்னா, நீதித்துறையில் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. சீமான் வந்து விஜயலட்சுமி என்கிற ஒரு பெண் தொடர்ந்த பாலியல் வழக்குக்கு போனால் கூட
சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவருக்கு ஒரு ஆதரவு இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் வந்து தற்செயலாக நடப்பது அல்ல. அதனால் இந்த விஷயத்திலும் அந்த கஞ்சா போதைங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் மீது வழக்கு பாயுமே தவிர இந்த விஷயங்கள் எல்லாமே மூடி மறைக்கப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜனவரி 4ஆம் தேதி ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஜீ தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. அப்படியே ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பராசக்தி ஆடியோ லான்ச் நடக்குது. விஜய் பேசனத்தை பற்றியோ இல்லை இந்த ஜனநாயகன் விசஸ் பராசக்தி கிளாஷை பற்றியோ ஆடியோ லான்ச்சில் யாராவது பராசக்தி சைட்ல இருந்து எஸ்கேஓ இல்லை டீம்ல இருந்து யாராவது பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருமே பேச மாட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று, ஜனநாயகன் படத்துக்கு வந்து ஒரு இடையூறாக அவர்கள் ரிலீஸ் டேட்டையே ப்ரீபோன் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அது குறித்தெல்லாம் அவங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க. முக்கியமாக சிவகார்த்திகேயன் இது குறித்தெல்லாம் வாய் திறக்கவே மாட்டார். அதுதான் என்னுடைய கணிப்பு. புரியுதா இல்லையா? ஏன்னா அந்த படத்தை இப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜனநாயகனை டிஸ்டர்ப் பண்ணலை, எங்கள் படம் ஜனநாயகனுக்கு போட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு பொய்யை நிறுவுவதற்கு தான் அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போய் ஒரு பதில் சொல்கிறது அப்படி இப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் அவங்க இறங்க மாட்டாங்க. அப்படி பண்ணாலே அதையே வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த ஆபத்து இருப்பதால் எனக்கு தெரிஞ்சு யாருமே அது குறித்தெல்லாம் பேச மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் சார், ஆடியோ லான்ச் நடந்த அன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவே வந்து ஜனநாயகனுடைய அப்டேட்ஸ், அந்த ஆடியோ லான்ச்சோடைய அப்டேட் பற்றி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் சன் நியூஸ் சைட்ல இருந்து அதை பற்றி நான் எந்த ஒரு பேச்சுமே எடுக்கல, ஒரு கார்டு கூட போடல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து திமுக மேலிடம் சன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது. நான் கூட கேள்விப்பட்டேன், தேர்தல் முடிகிற வரை விஜய் படங்களை வந்து நீங்கள் சன் டிவிலேயோ மற்ற சேனல்லையோ ஒளிபரப்பக்கூடாது. விஜய் நடித்த படத்தினுடைய பாடல் காட்சியையும் இப்போ சன் மியூசிக் மாதிரி உங்களுடைய சேனல்களில் வந்து போடக்கூடாது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா விஜயை வந்து இருட்டடிப்பு செய்யணும் அப்படிங்கிறது அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ நம்மளால் அதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த படங்கள் இருக்குல்ல, இதுக்கு முன்னால் உள்ள படங்கள், விஜய் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை வந்து சன் டிவி தான் போய் போட்டி போட்டுட்டு வாங்குவாங்க. கண்டிப்பாக. ஆனால் ஜனநாயகன் படத்தினுடைய சேட்டலைட்டை சன் டிவி வாங்க முன் வரல. என்ன காரணம் அப்படின்னா, இவர் அரசியலுக்கு வந்துட்டார், திமுகவை எதிர்க்கிறாரு. இவர் படத்தை நம்ம வாங்கினோம்னா ஸ்டாலின் குடும்பம் நம்ம குடும்பத்தை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஏற்கனவே கலாநிதி மாறன், அதாவது மாறன் குடும்பத்துக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் வந்து ஒரு டேர்ம்ஸ் சரியில்லைன்னு ஒரு தகவல் இருக்குது. ஒரு சுமூகமான உறவு இல்லை. சுமூகமாக இருப்பது போல் வந்து அப்படி ஒரு பொய்யான செயற்கையான தோற்றத்தை மட்டும்தான் காட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வரும்போது யாரோ ஒருத்தர் மாதிரி தயாநிதி மாறன் வந்து அப்படி ஓரமாக ஒட்டிக்கிட்டே நிற்பார். இவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் எந்த முக்கியத்துவமே கொடுக்க மாட்டார், ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டார். யாரோ ஒரு பார்வையாளர் மாதிரி இவர் நானும் ரவுடி தாங்கிற மாதிரி அப்படி பக்கத்தில் வந்து தயாநிதி மாறன் நின்றுட்டு இருப்பார். இந்த அளவுக்கு தான் இந்த இரு குடும்பங்களுக்குமான உறவு அப்படி ஒரு ஊசலாட்டு நிலைமையில தானே இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாகவே இவங்களை வந்து அவங்க ஹிட் லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. இன்னொன்று, சன் தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சி நமக்கு தெரியும். கலாநிதி மாறனுடைய அந்த கார்ப்பரேட் மூளை ஒரு பக்கம் அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த பவரை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியதும் ஒரு முக்கியமான காரணம். அந்த என்ன சொல்கிறது, அந்த அரசாங்கத்தினுடைய இதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணதும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, தயாநிதி மாறன் ஒன்றிய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கும்போது சன் தொலைக்காட்சிக்காக வந்து அந்த பிஎஸ்என்எல் லைனே ஆயிரக்கணக்கான லைன் வந்து அங்கே கொடுக்கப்பட்டதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ திமுக என்பது அந்த கலாநிதி மாறனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை. என்ன அவங்களுடைய அந்த அதிகாரங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் அதை மீறி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவருடைய படத்தையோ பாடல்களையோ போட்டால் அவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கும். அப்படி இருக்கும்போது மலேசியாவில் நடக்கிற ஜனநாயகனுடைய ஹைப்பை வந்து அவங்க எப்படி செய்தியாக்க முடியும்? ஏன்னா அதுதான் அவங்க வந்து அந்த இருட்டடிப்பு பண்ணதுக்கு முக்கியமான காரணம். சார், மலேசிய மக்களுடைய கதறல், ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு வந்த தளபதியை நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டோம், ஆனால் வழி அமைச்சு வைக்கிற சமயத்தில் சென்னைக்கு வந்து இறங்கி அவர் வீட்டுக்கு நிம்மதியாக போய் சேரத்துக்குள்ள தடுமாறி கீழே விழ வச்சுட்டீங்க, எங்கள் தங்கத்தை இப்படி கீழே விழ வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருக்கு. இல்லை, இதுக்கு காரணம் என்னன்னா அந்த ரசிகர்களுடைய வெறித்தனம் தான். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நடிகர்கள் மீது நீங்கள் அபிமானம் வைங்க, அது தப்பு கிடையாது, அதை நம்ம தடுக்கவும் முடியாது. அதே நேரம் அதுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கணும், ஒரு லெவலுக்கு மேலே வந்து அந்த அபிமானம் மாறக்கூடாது. அதாவது அந்த இதை வந்து கிராஸ் பண்ணிடுச்சுனாலே அது ஒரு வெறித்தனமாக மாறிடும். இன்னொன்று, விஜய் நேற்று வரை நடிகராக இருந்தார். சராசரி ரசிகர்கள் அவரை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது.
இன்னைக்கு அவர் வந்து அரசியல் கட்சியின் தலைவர் ஆயிட்டாரு, எல்லா இடத்துக்கும் வரப்போறாரு. புரியுதா இல்லையா? நாளைக்கு உங்கள் தெருவுக்கு வருவார், உங்கள் வீட்டுக்கு கூட வந்து அப்படி கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போகிறாரு. அன்னைக்கு நீங்கள் அவரை பார்த்துங்களேன். அதுக்காக அவர் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு கூட்டம், ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஒரு கூட்டம், ஏர்போர்ட் போனால் அங்கே ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கவலை அளிப்பதாக தான் இருக்குது. பட் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வகையில் விஜயும் தானே. நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டம் உருவாகும் போது ஆரம்ப கட்டத்திலேயே அவர்களை நீங்கள் பக்குவப்படுத்தியிருக்கணும். அதை வந்து இவங்க செய்ய தவறிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாமே. இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இவர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு, காரில் ஏறும்போது ஒரு கூட்டம் கூடி அந்த நெரிசலில் அவர் தவறி விழுறார். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிறு விபத்து. ஆனால் இந்த திமுக இணைய கூலிப்படைகள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்க இவர் ஃப்ளைட்டில் வரும்போதே ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து இங்கே கவுறாரு பாருங்க அப்படின்னு அதை வந்து திசை திருப்புறாங்க. அது எவ்வளோ கேவலமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், விஜய் என்கிற ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவரை வந்து ஒரு கொள்கை ரீதியாக நீங்கள் வந்து எதிர்க்கணும். அதுதானே சரியான விஷயமா இருக்கும். எங்கிட்ட இந்த கொள்கை இருக்குது, அவர்கிட்ட இந்த கொள்கை இல்லை, அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு நீங்கள் அப்படி வந்தால் தானே இந்த அரசியலே ஒரு ஆரோக்கியமான இடத்தை நோக்கி நகரும். ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான அரசியல் பண்ணுறதுல தான் இவங்க இன்னும் குறியா இருக்காங்க. அது வந்து ரொம்ப கவலை தருவதா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே வந்து எஸ்கே வந்து துரோகி அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பராசக்தி விசஸ் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கூட சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோவில், ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் 50,000 ரூபாய் கொடுத்து ஜனநாயகனை பத்தி தப்பாகவும் பராசக்தியை பத்தி பாசிட்டிவாகவும் பேச சொல்லி, எதுக்காக எஸ்கே இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு? அதாவது என்னன்னா, பராசக்தியை எப்படியாவது வெற்றி படமா ஆக்கணும் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான நோக்கம். பட் அதே நேரம் இந்த விவகாரத்தில் சிவகார்த்திகனுடைய பேர் வந்து பெரிய அளவில் டேமேஜ் ஆகிருக்கு. முக்கியமாக இந்த படம் பராசக்தி படம் ஜனநாயகனுக்கு போட்டியாக நகர்த்தப்பட்டதில் பெரும் பங்கு சிவகார்த்திகேயனுக்கு தான் இருக்குது. விஜயனுடைய கடைசி படத்தோடு மோதி நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவருடைய சுயநலம் காரணமாக அந்த தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர்களை இந்த முடிவை எடுக்க வச்சது சிவகார்த்திகேயன். இந்த உண்மையை வெளி உலகுக்கு சொன்னது நான் தான், தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா நம்ம பல மட்டத்தில் பேசுகிறதுனால பல உண்மைகள் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் அந்த விஷயத்த சொன்னேன். இதில் வந்து சிவகார்த்திகனுடைய பேர் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா, ஒரு பக்கம் படத்துக்கு பப்ளிசிட்டி வேணும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய டேமேஜ் ஆன பேரை சரி பண்ணணுங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 50 யூடியூப் சேனல்களை வந்து இவங்க டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. முதல் கட்டமாக 15,000 கொடுத்துருக்காங்க. பராசக்தி ரிலீஸ் நேரத்தில் பேலன்ஸ் 35,000 தர்றதா சொல்லியிருக்காங்க. அப்போ 50,000 ரூபா அவங்க செலவு பண்ணுறாங்க. இதில் கூடுதலாக என்னையை விமர்சனம் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தகவல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், என்னை வந்து பல யூடியூப் சேனல்கள் நேர்காணல் செய்வதற்கு வர்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் வரைக்கும் நான் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வருகிற யூடியூப் சேனலை சேர்ந்த நண்பர்கள் சொன்ன தகவல் தான் இது. சார் எங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தாங்க, இன்ன காரணத்தினால கொடுத்தாங்க, உங்களை திட்ட சொன்னாங்க, நாங்கள் எப்படி சார் உங்களை திட்ட முடியும், நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்க அண்ணா, அதனால் அதை நாங்கள் பண்ண மாட்டோம் அண்ணா. அதே நேரம் நாங்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவாக இப்படியெல்லாம் வீடியோ போடுவோங்கிற மாதிரி அவங்க சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் இதையே நான் சொன்னேன். பட் எனக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா, இப்போ சிவகார்த்திகேயன் இங்கு இருக்கிற இளம் நடிகர்களில் அவரும் ஒருத்தர். ஆனால் மற்ற நடிகர்களுக்கு கிடைக்காத அந்த கவன ஈர்ப்பு இவருக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு விஜய் படத்தில் இவருக்கு பாடல் எழுதுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் கூட அவருடைய மார்க்கெட்டை வந்து இன்னொரு உயரத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு விஷயம் தானே. அப்போ அதுக்கு விஜய் தானே காரணம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோட் படத்தில் ஒரு துப்பாக்கி இவர் கையில் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி, அது வெறும் துப்பாக்கி இல்லை, விஜயனுடைய நட்சத்திர நாற்காலி அந்தஸ்தை வந்து இவர்கிட்டயே கொடுக்குறதா அதில் ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்படி ஒரு காட்சியில் உங்களை நடிக்க வச்சிருக்காரு விஜய். அப்போ நீங்கள் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டவராக தானே நீங்கள் இருக்கணும். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கீங்க, விஜயுடைய கடைசி படத்தை நம்ம காலி பண்ணி நம்ம பேர் வாங்குவோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்கள் எப்பேற்பட்ட இழிபிறவியாக இருப்பீங்க. ஸோ அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். இதை வச்சு சிவகார்த்திகேயனுக்கு நமக்கு ஏதோ ஒரு வேலி தகராறு, ஒரு வன்மம் அப்படிங்கிற மாதிரிலாம் பரப்புகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நல்லது செஞ்சால் பாராட்டுவோம், கெட்டது செஞ்சால் சுட்டி காட்டுவோம். அந்த அடிப்படையில் தான் சிவகார்த்திகேயன் செய்த தவறை வந்து நம்ம தொடர்ந்து சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் இது சொல்லும் போது பலருக்கும் வந்து நம்ப முடியல. அடடா, சிவகார்த்திகேயன் ரொம்ப நல்லவராச்சே, இவனுங்க தான் தப்பாக சொல்கிறானுங்கன்னு பல பேர் சொன்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், அப்போ 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் வரப்போகுது. அடுத்த நாளே நீங்கள் வந்து பராசக்தியை கொண்டாந்து நிறுத்துறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஜனநாயகனுடைய வசூலை காலி பண்ணணுங்கிறதா நோக்கமாக இருக்குது. அப்போ அதுக்கு சிவகார்த்திகேயன் எப்படி உடன்படுறாரு?
ஒரு ஹீரோவாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சார் விஜய் சாருக்கு வந்து என்னோட ரொம்ப நட்போடு இருக்கார், என்ன எனக்கு வந்து பல வகையில் உதவி பண்ணியிருக்காரு, என்ன என் படத்தை வச்சு நீங்கள் அவரோட சண்டை போடாதீங்க, என்னுடைய படத்தை வந்து இன்னொரு நாள் ரிலீஸ் பண்ணுங்க, நீங்க சொல்லணுமா வேணாமா? சொல்லவே இல்லையே. விஜய் வந்து அரசியல் வரத்துக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறமும் சரி, இவரெல்லாம் அரசியலுக்கு வரமாட்டாரு, இவரெல்லாம் மாநாடு நடத்த மாட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அதே மாதிரி போற போக்கில் இவரும் கமல்ஹாசன் மாதிரி போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அதான் விஜயை வந்து குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விஷயம்தான் அது. அதுக்கு அடுத்து விஜய் வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ந்துடுவார், விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த யதார்த்தம் தெரிந்த பிறகு விஜயை பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டுகிற ஒரு முயற்சி தான் இதெல்லாம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், பல நடிகர்கள் நான் அரசியலுக்கு வருவேன்னு அல்வா கொடுத்துட்டு கடைசியில் வராமையே போயிருக்காங்க. அதுக்கு பெரிய உதாரணம் ரஜினி. ஏன்னா ரஜினியோடு ஒப்பிடும்போது விஜய் வந்து எப்பயுமே நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிக்கிட்டேலாம் இல்லை. ஒரு சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் அதை வெளிப்படுத்தினார், டப்புன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டார். அப்படி இருக்கும்போது மற்ற விஷயங்களே அவர் நினச்ச மாதிரி செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஆனால் அப்படி அவர் செய்து நம்முடைய ஆட்சி அதிகாரம் பறி போயிடுங்கிற பயத்தில் தான் விஜயால் முடியாது, விஜயால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அவதூறை பரப்புகிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு நண்பர் கேட்டார், விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தால் அவரால் நிர்வாகமே பண்ண முடியாது, நாட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை நடந்தால் அவர் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவார். ஸோ இப்படியெல்லாம் வந்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதை வந்து காலம் தானே முடிவு பண்ணணும். அதுக்கடுத்து பிறக்கும் போது எல்லாருமே பெரிய அரசியல் சாணக்கியனா பிறந்தாங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிறைன்னு சொல்லிட்டு ஒரு படம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்போட இருக்குன்னு சொல்றாங்க. படம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? ரொம்ப உண்மையை சொல்ல போனால் சிறை படம் தயாராகி கிட்டத்தட்ட சில மாதங்கள், ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. அப்போவே அந்த தயாரிப்பாளர் நம்மளை வந்து பிரத்யேகமாக அந்த படத்தை போட்டு காட்டுறேன், வந்து பாருங்கள் அப்படின்னாரு. நாங்கள் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் காட்சியில் தான் அந்த படங்களையே பார்ப்போம். நமக்காக தனியாக போடுறதுக்கு சில பேர் வந்து அழைத்தாலும் அதை வந்து நாங்கள் நாசுக்காக அவாய்ட் பண்ணிடுவோம். என்னென்னா இப்போ அவங்க கூப்பிட்றாங்கன்ட்டு போய் அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்கில் நம்ம போய் பார்க்குறோன்னு வச்சுங்க, ஒருவேளை படம் நல்லா இல்லை, மொக்க படமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. புரியுதா இல்லையா? அது நமக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக மாறும். என்னடா அது நமக்காக ஸ்பெஷலாக ஷோவெல்லாம் போட்டாங்க, இந்த படத்தை நம்ம தப்பாக சொல்கிறதா அப்படின்னு நமக்கு ஒரு நெருக்கடி வரும். அப்படி இல்லைனா நமக்காக ஸ்பெஷலாக ஷோவெல்லாம் போட்டாங்க, இந்த படத்தை நம்ம பாசிட்டிவாக வந்து ஊதி விடுவோம் அப்படின்னு வந்து ஒரு சூழல் ஏற்படும். இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி யாரும் கூப்பிட்டாங்கன்னா ஓகே பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே காலத்தை கடத்திடுவோம், கடைசி வரைக்கும் போகவே மாட்டோம். இதுதான் நடக்கும். சிறையை பொறுத்த வரைக்கும் லலித் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், சார் நான் படத்தை காட்டுறேன் பாருங்கள், படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தை தான். நீங்கள் என் படத்தை வந்து பூஸ்டப் பண்ணணும், என் பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ரொம்ப ஜெனியூனாக என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த படத்தை நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக போடுறேன் பாருங்கள் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னா, அப்பவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, பார்க்கலாமா வேணாம்னு இப்படி போயிட்டே இருந்தது. இதுக்கு இடையில் சில தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கெல்லாம் இந்த படத்தை அவர் போட்டு காட்டி, அதில் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை அந்த படத்தை பார்த்துட்டு, பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு அந்த படத்தை பற்றி பயங்கரமாக சிலாகிச்சு பேசினார். பொதுவாகவே சினிமாக்காரர்கள் ஒரு படத்தை வந்து தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க, அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த பேச்சில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான பாசாங்க எதுவும் இல்லை. நிஜமாகவே ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அன்னைக்கே பார்த்திங்கன்னா லலித் மறுபடியும் போட்டு, சார் இன்றைக்கி படம் பார்க்குறீங்களான்னு கேட்டார். நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். உண்மையிலேயே மிரண்டுட்டேன். சொல்லப்போனால் அந்த தயாரிப்பாளர் சொன்ன மாதிரியே எனக்கும் அன்றைக்கி ராத்திரி தூக்கம் போயிடுச்சு. என்னால் பார்த்திங்கன்னா அது இயல்பாகவே இருக்க முடியல, அந்தளவுக்கு அந்த படம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் சிறைப்படம் இந்த வருடத்தின் சிறந்த படம் மட்டும் இல்லை, இந்த தசாப்தத்தின் சிறந்த படமாகவும் என்னால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமா வரலாற்றில் கடந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து ஒரு 50 படங்களை பொறுக்கி ஒரு டாப் 50 அப்படின்னு வரிசைப்படுத்தினா அது வந்து சிறைப்படத்துக்கும் இடம் உண்டு. அதுதான் என்னுடைய கருத்து. மக்களும் இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அளவில் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நான் எதிர்பார்த்தது, இந்த படம் வந்து ஒரு சேது மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது வந்து நடக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி நடந்திருந்தால் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு தரமான படத்துக்கு வந்து மக்கள் கொடுத்த அந்த ஆதரவு வந்து சரியாக இருந்திருக்கும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.